السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الرجب شهر الله وشعبان شهري ورمضان شهر أمتي، أو قال كما عليه الصلاة والسلام. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்போடையுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி நாயகம் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள் என நம் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் அன்பும் ஆர்வமும் என்றென்றும் குறையில்லாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹ்வின் மேல் மக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனித ரஜபிலையும் ஷாபானையும் இந்த உம்மத்திற்கு பரக்கத்திற்காக ஒரு துவாவை கற்றுத்தந்தார்கள். அந்த துவாவை ரஜபுடைய பிறையிலிருந்து நாம் ஏறக்குறைய ஒரு மாத காலம் அல்லாஹ்விடத்தில் 5 கால தொழுகைக்கு பின்னால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் கேட்ட ரஜபின் பரக்கத்துக்களை அல்லாஹ் நம் பொருளாதாரத்திலும் நம் குடும்பத்திலும் நம் ஆரோக்கியத்திலும் வழங்குவானாக. ஆமீன். அடுத்ததாக ஷாபானையும் சேர்த்து பரக்கத்தையும் ரஹமத்தையும் கேட்க சொன்ன நபிகள் நாயகம் தொடர்ந்து இம்மாதம் முழுக்க அந்த துவாக்களை கேட்டு அல்லாஹுடைய பரக்கத்துக்களையும் எல்லா விதமான பலன்களையும் பெறக்கூடிய உம்மத்தாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன். எதிர்நோக்கி வரும் ரமலானுடைய மாதத்தை ஹயாத்தோடு அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை முழு இஸ்லாமிய உம்மத்திற்கு அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஆமீன். ஷாபான் மாதம் அல்லாஹ் இறங்கும் மாதம் என்ற தலைப்பில் நான் கொண்டு வந்துள்ள செய்திகளை எடுத்துரைக்க வல்ல நாயகன் எனக்கு தௌஃபீக் செய்யட்டும். ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதை குறித்தான அல்லாஹுவின் மேல் மக்களே, ஷாபான் மாதம் என்றாலே இந்த உம்மத்திலே ஒரு தனி சிறப்பு. பொதுவாக ஷாபானுக்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது, அது வரவேற்கத்தக்கது. ஆனால் அந்த ஷாபானுடைய சிறப்பை இந்த உம்மத்து அறிந்திருக்கிறதா என்பது பார்க்கின்ற பொழுதுதான் அது வரவேற்கத்தக்கதா அல்லது வேதனைக்குரியதா என்பதை முடிவு செய்ய முடியும். ஏனென்றால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், பொதுவாக முஸ்லிம்கள் ரஜபிலே மெஹராஜுடைய நிகழ்வை வைத்து ரஜபை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். ரமலானிலே நோன்பை வைத்து ரமலானை ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறார்கள். ரஜபிற்கும் ரமலானுக்கும் இடையில் உள்ள ஷாபானை இந்த உம்மத்து பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. இந்த ஷாபான் மாதத்துடைய சிறப்புகளை இந்த உம்மத்து அறிந்து கொண்டால் அவர்கள் இந்த ஷாபானிலே நிறைய அமல்கள் செய்வார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜபு மாதம் ஒரு முஃமினிடத்திலே எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள், ரஜபுடைய மாதம் மூமின்கள் விதைகளை தூவக்கூடிய மாதமாக இருக்க வேண்டும். ஒரு செடியை நாம் வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதலில் விதையை நாம் தூவப்பட வேண்டும். அந்த ரஜபிலே நாம் அமல்களுடைய அஸ்திவாரத்தை உண்டு பண்ணில் 5 வேளை பேணுதலா கொடுறது, நல்ல அமல்களை தொடர்ந்து செய்யறது, இதெல்லாம் விதைகள். அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மூமின் ஷாபானுடைய மாதத்தை தண்ணீரை கொண்டு தூவப்பட்ட விதைகளுக்கு தண்ணீரை பாய்ச்சப்பட வேண்டும். தண்ணீரை பாய்ச்சப்படுகின்ற பொழுது தூவப்பட்ட விதைகள் அது வேர்களாக முளைத்து அது செடிகளாக மரங்களாக வளம் எடுத்து படம் எடுத்து நிற்கும். அடுத்து சொன்னார்கள், ரமலானுடைய மாதம் ஒரு மூமினிடத்திலே அது அறுவடை செய்யக்கூடிய மாதம். ஏனென்றால் ரமலானிலே ஒரு நன்மை நீங்கள் செய்தால் உங்களுக்கு 70 வகையான நன்மை என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். அந்த அடிப்படையிலே ரஜபை விதையாகவும்
ஷாபானை ஒரு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும், ரமலானை அதை நாம் அறுவடை செய்யக்கூடிய விதமாகவும் இந்த முஸ்லிம் சமுதாயம் கட்டமைத்துக் கொள்ளப்பட வேண்டும். மேலான அன்பார்ந்த நல்லடியார்களே, அல்லாஹ்வின் கண்ணியத்திற்குரிய மேன்மக்களே, இந்த உம்மத்திடத்தில் இந்த 3 மாதங்களில் ரஜபிற்கும் ஒரு வரவேற்பு, ரமலானுக்கும் வரவேற்பு. நாம் இப்போது பேசப்பட வேண்டிய ஷாபான் மாதம் அல்லாஹ் இறங்கக்கூடிய மாதம் என்ற தலைப்பை நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் 12 மாதங்களில் குறிப்பாக ஷாபானுடைய மாதத்திலே ரொம்ப அக்கறையோடு, ரொம்ப கவனத்தோடு இந்த உம்மத்தின் பக்கம், தன் அடியார்களின் பக்கம் அல்லாஹ் கவனம் செலுத்துகிறான். ஹதீஸ்ல வரக்கூடியது, ஒவ்வொரு நாள் தஹஜ்ஜுடைய நேரத்தில் அதிகாலை 3 மணியிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் அல்லாஹு தஆலா அடிவானத்திலே இறங்கி தன் அடியார்களை பார்த்து என்னிடத்தில் துஆ கேட்பவர்கள் இல்லையா என்று கேட்கக்கூடிய ஒரு தருணம் ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. இது ஹதீஸ்ல வர்றது. ஆனால் ஷாபான் மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ் பிரத்யேகமாக என்ன செய்வானாம், இந்த ஷாபானில் மட்டும் அல்லாஹ் ரொம்ப அக்கறையோடு, ஆர்வத்தோடு என் அடியார்களுக்கு நன்மையை எத்தி வைக்கும் விதத்தில் அவன் முந்திக் கொண்டு ஷாபான் மாதத்தில் அல்லாஹ் தன் அடியார்களை நோக்கி வருகிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். மேலான பெருமக்களே, புனித மெஹராஜ் இந்த உம்மத்திலே எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்கதோ, எந்த அளவுக்கு சிறப்புடையதோ, அது போன்று ஷாபானும் மிக சிறப்புடையது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறார்கள். ஷாபானுடைய மாதத்தை 15ஆம் இரவு என்று சொல்லி ஒரு இரவு இருக்கிறது, அதுதான் ஷபே பராத். அந்த இரவில நீங்கள் விழித்திருந்து அல்லாஹ்வை அழுது, அல்லாஹ்விடத்தில் தொழுது மன்றாடி தௌபா செய்து, இஸ்திக்ஃபார் செய்து, நல்ல விஷயங்களை கேட்டு வாழ்வில் அமல் செய்து, மறுநாள் ஷாபானுடைய பிறை 15இல் நோன்பாளிகளாக நீங்கள் இருந்தால் அல்லாஹ் சொல்லி தருகிறான், கடந்த ஆண்டு பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விடுவேன் என்பதாக ஹதீசுகளிலே பார்க்க முடிகிறது. மேலான பெருமக்களே, இன்றைக்கு இந்த முஸ்லிம் சமுதாயத்திடத்திலே ஷாபானுடைய வரவேற்பு என்பது குறைந்ததாகவும், அதே நேரத்தில் மலிந்ததாகவும், ஷாபானை இந்த உம்மத்து மறந்தவர்களாகவும் தான் இருக்கிறார்கள். நான் இதை தொழிலாளிகளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பள்ளி தொடர்பு இல்லாதவங்களுக்கு எந்த மாசத்துல வண்டி ஓடிட்டு இருக்குன்னு தெரியாது. ரமலான் மாதமா அல்லது ரஜபு மாதமான்னு கூட தெரியாது. பொதுவா இஸ்லாமிய 12 மாதங்கள் இருக்கல்லவா, முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆகிர், ரஜபு, ஷாபான், ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ், இந்த 12 மாதங்கள் ஒரு இஸ்லாமியன் கண்டிப்பாக மனனம் செய்திருக்க வேண்டும். அவன் எந்த காரியத்தை செய்தாலும் மாதங்களை அடிப்படையாக வைத்துத்தான் பேசணும், துவங்கணும். இன்றைக்கு நம் நிலைகள் எப்படி ஆகிவிட்டது, ஆங்கில மாதத்தினுடைய பெயர்களை முன்வைத்து எல்லா காரியத்தையும் செய்யறோம், தப்பு கிடையாது. ஆனா இஸ்லாமிய மாதங்களை மறந்ததால் ஒவ்வொரு மாதத்துல ஒவ்வொரு சிறப்பு இருக்கு, அதையும் சேர்த்து நாம மறந்துட்டோம். முன்பெல்லாம் இதே ஊரில் ரஜபு, ஷாபான் என்று வந்து விட்டால் எல்லா வீடுகளிலும் அவர்கள் அல்லாஹ்வை இன்னும் அதிகம் தியானம் செய்ய, அல்லாஹ்வை துதிக்க ஆரம்பித்து விடுவார். காரணம் என்னன்னா, ரஜபுல மெஹராஜுடைய நிகழ்வு, ஷாபான்ல ஷபே பராத், விதிகளை மாற்றக்கூடிய இரவு, ரமலான் சொல்லவே வேணாம். தொடர்ந்து 3 மாசம் முஸ்லிம் உம்மத்திற்கு ஒரு நன்மையை கொள்ளையடிக்கக்கூடிய மாதங்களாக இருந்தது. பொதுவாக எல்லா ஊர்களிலும் செல்போனும் டிவியும் அதிகரித்ததால், உலகத்தினுடைய இன்பமான உணவுகள் அதிகரித்ததால், மோகங்கள் எல்லாம் துனியாவின் பக்கம் திரும்பி அமர்களின் பக்கம் கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லாத ஒரு சமுதாயம் சற்றேறக்குற ஒரு 10 ஆண்டு காலமாக வளர்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. இப்போ இன்னைக்கு கல்யாணம் பண்றவங்க, இன்னைக்கு இஸ்லாமியர்களா புதுசா வாழ்க்கையை துவங்குறவங்க, இன்றைக்குள்ள வாலிபர்கள், யுவதிகளுக்கு ரஜபனுடைய டீட்டெயிலும் தெரியாது, ஷாபானுடைய டீட்டெயிலும் தெரியாது. இந்த 2 மாசத்துலதான் ஒரு முஸ்லீம் முக்கியமா பக்குவம் பெறணும். இந்த 2 மாசத்துடைய பரக்கத்துக்கள் அல்லாட்ட வாங்கிக்கணும், ரஹமத்துக்களை வாங்கிக்கணும். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு ரமலான் மாதம் முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டிய தியாகம் செய்யணும். இன்னைக்கு பாத்தீங்க, ரமலான் மாதத்திலேயே இந்த உம்மத்து கடமைக்கு மட்டும் பள்ளிக்கு வந்து எட்டி பார்த்துட்டு ரமலான்ல கூட பள்ளியை மறந்த சமூகமாகத்தான் இன்றைக்கு இந்த உம்மத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, சஹாபாக்கள் நபி இடத்துல ஒரு முறை இப்படி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களை எல்லா மாதமும் கணக்கிட்டு வருகிறோம், எந்த மாதத்திலும் நீங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்ததை நாங்கள் பார்த்தது கிடையாது. இது கேட்பது ஷாபானுடைய மாதம். என்ன கேட்டார்கள், இந்த மாதத்துல நீங்கள் அதிகம் நோன்பு வைக்கிறீர்களே, நீங்க வைக்கிற நோன்பு எங்களுக்கு எப்படி எண்ணங்கள் ஏற்படுதுன்னா, ஒருவேளை இந்த நோன்பை விட மாட்டாங்களோ,
இந்த ஷாபான் முழுக்க நோன்பு வச்சிருவாங்களோ, ஏன்னா அடுத்து ரமலான் ஃபர்லான நோன்பு வருது. ஷாபான்ல நோன்பு ஃபர்லு கிடையாது, சுன்னத்து நஃபில. அடுத்து ரமலான் ஃபர்லுடைய நோன்பு வர்றதுனால எங்க ஃபர்லை விட ஷாபானுடைய நோன்பு முக்கியத்துவம் பெற்று விடுமோ, நாங்க அதை பின்னாடி கடைபிடிக்கிறோம் என்ற ஒரு கேள்வியை முன் வைத்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஷாபான் மாதத்திலே நான் அதிகம் நோன்பு வைப்பதற்கு காரணம் நிறைய உண்டு. அதில் ஒன்று, ஷாபானிலே நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன். ஷாபானிலே என்னுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகின்ற பொழுது ஒரு நோன்பாளியாக உயர்த்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்பதாக ஹதீசுகளில் பெருமானார் குறிப்பிட்டார்கள். என்னுடைய அமலை உயர்த்தப்படுகின்ற பொழுது ஒரு நோன்பாளியாக நான் இருக்க ஆசைப்படுகிறேன் என்று பெருமானார் சொன்னதாக ஹதீசுகளிலே பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, இந்த நாளை நீங்களும் கண்ணியப்படுத்துங்கள், இந்த மாதத்துல நீங்களும் அதிகம் அதிகம் அமல்களை செய்யுங்கள். புதுசாலாம் ஒண்ணு உண்டாக்க வேணாம், செய்யற அமல அதிகமா செய்யுங்க. உதாரணத்துக்கு 2 ரக்காயத்து நஃபில் தொழுறீங்க, அது நிறைய தொழுவுங்க, அதை விட்டுறாதீங்கன்னு நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலான பெருமக்களே, இதில் நாம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, அதாவது ஷாபானுடைய மாதம் அல்லாஹ் இறங்கக்கூடிய மாதம் என்ற இந்த தலைப்பில் அல்லாஹ் நிறைய விஷயங்களை முன் வைத்திருக்கிறான். உதாரணத்திற்கு இந்த உம்மத்தில் அல்லாஹு தஆலா 3 விஷயங்களை அற்புதமாகவும் அதிசயமாகவும் அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். ஒன்று, நீங்க ரஜபை எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹு தஆலா அதுல மெஹராஜ வச்சிருக்கிறான். இது கியாமத் நாள் வரைக்கும் இது நிலையா இருக்கும், இது மாற்ற முடியாது. அடுத்து ஷாபானை எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லாஹ் அந்த மாதத்துல இறங்குறான், இதுவும் கியாமத் நாள் வரைக்கும் இருக்கும், இது மாற்ற முடியாது. அடுத்து ரமலான், இந்த உலகம் அழிகின்ற வரைக்கும் ரமலான் மாதம் வருடந்தோறும் நோன்பு வைத்தாக வேண்டும், இதையும் மாற்ற முடியாது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், நான் ஷாபானுடைய மாதத்திலே பிரத்யேகமாக என் அடியார்களை சந்திக்க வருகின்ற பொழுது அடிவானத்தில் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், என் அடியார்கள் இடத்திலே துவா கேட்க மாட்டார்களா என்று. ஒரு கணம் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஒரு நாற்காலியில உட்கார்ந்து இருக்கிறார், அவர் அதை விட்டு எந்திரிச்சு வரணும்னா டக்குன்னு எந்திரிச்சா வந்துடலாம். அப்படி அவர் எந்திரிச்சு வருகின்ற பொழுது அவர் உடல் அங்க அமைப்பை அடையாளத்தை நம்மளால கணக்கிட்ட முடியும். இவர் இவ்வளவுதான், இவர் உடல் அமைப்பு இவ்வளவுதான், இந்த சேர்ல இவர் எந்திரிச்சிட்டாருன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அல்லாஹ்வுடைய அரசு குர்சின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நாற்காலியில அமர்ந்திருக்கக்கூடிய அவன் ஷாபானுடைய பிறை 15ஆம் இரவு, அன்றைக்கு மட்டும் இல்ல ஒவ்வொரு நாளும் வர்றான், அன்னைக்கு ரொம்ப பிரத்யேகமா வர்றான். அவன் அடிவானத்தில் தன் இருப்பிடத்தை விட்டு விட்டு அல்லாஹ் வருகிறான்னா நம்ம சிந்தனை எப்படி எடுத்துட்டு போகணும் யோசித்து பாருங்க. உலகத்தை படைத்த ரப்பு தன் இருப்பிடத்தை விட்டு முதல் வானத்திற்கு வருகிறான். இந்த மண்ணிலே, இந்த பூலோகத்திலே வாழக்கூடிய தன் அடியார்களோடு நெருங்கி வருகிறான் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது 12 மாதங்கள்ல ஷாபான் அல்லாஹ் பிரத்யேகமாக அதிகமாக வருகிறான் என்பதாக குறிப்பிட்டார்கள். இதையெல்லாம் நம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதத்தில் அல்லாஹ் அப்படி வருகின்ற பொழுது நாம் நோன்பாளிகளாக இருக்க வேண்டும், தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும், காலை மாலை திக்ருவாதிகளாக இருக்க வேண்டும். நன்மைகளிலே ஷாபானை முழுக்க முழுக்க நாம் கழித்தாக வேண்டும். ஏன்னா அல்லாஹ் என்ன செய்வானா, எல்லா மலக்குமார்களையும் பூமியில பரப்ப விட்டு ஒவ்வொரு நாள் என்ன செய்வானா, என்னுடைய அடியார்கள் என்ன செய்யறாங்க பார்த்துட்டு வாங்க நல்லா அனுப்பி வைப்பானா. பொதுவா 2 மலக்கு இருப்பாங்க, கிராமம் காத்திபில், நன்மை தீமை எழுதக்கூடியவங்க. ஹதீஸ்ல வர்றது, சுபுஹ்ல இருந்து அசர் வரைக்கும் நீங்க செய்யற நன்மைய அசர்ல இருந்து செய்வாங்களா மலக்குமார்கள், அல்லாஹ்ட்ட கொண்டாந்து ஒப்படைச்சிருவாங்களாம். அசர்ல இருந்து இஷா வரைக்கும் செய்யக்கூடிய நன்மைய என்ன செய்வார்கள், இஷாவில கொண்டாந்து ஒப்படைச்சிருவாங்க. காலையிலும் மாலையிலும் மறுநாள் காலையிலும், இந்த 2 வேளையில நன்மைய தினந்தோறும் மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்கிறாங்க. உன் அடியார்கள் இந்தந்த நிலைகளில் அமல் செய்தார்கள், அல்லாஹ் கேட்பானா, என் அடியார்களை எப்படிப்பட்ட நிலைகள்ல நீங்க பார்த்தீங்க, அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். ஆனா மலக்குகள் விவரிப்பாங்களாம், உன் அடியார்களை மது குடிக்க நிலைகளை நாங்கள் பார்த்தோம், உன் அடியார்களை விபச்சாரம் செய்யக்கூடிய நிலைகளில நாங்கள் பார்த்தோம், உன் அடியார்கள் திருடக்கூடிய நிலைகளில நாங்கள் பார்த்தோம். இன்னொரு பக்கம் மலக்குகள் சொல்வார்கள், உன் அடியார்கள் பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலைகளில பார்த்தோம், நன்மைகளில மூழ்கி இருக்கக்கூடிய நிலைகளில் பார்த்தோம் என்று அல்லாஹ்விடத்துல மலக்குமார்கள் ஒவ்வொரு நாள் காலையும் மாலையும் தன் அடியார்கள் செய்யக்கூடிய நன்மை தீனுடைய பட்டியலை அல்லாஹ்விடத்துல சமர்ப்பிக்கிறார்கள். அதுல ஷாபானுடைய மாதத்துல மலக்குமார்கள் கூடுதலாக சமர்ப்பிப்பது என்ன தெரியுமா, நன்மையுடைய பட்டியல் தான் அதிகமா சமர்ப்பிப்பாங்க. காலத்தினுடைய சூழ்நிலையை கவனிச்சு பார்க்கும் போது அந்த மலக்குமார்கள் கூட நன்மை அதிகமா அல்லாஹ்ட்ட சமர்ப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படிதான் இருக்குது இந்த உம்மத்துடைய ஹாலாத். தொழுகை என்பது அறவே கிடையாது.
அமல் என்பது அறவே கிடையாது. ஒரு பேர் அளவில் ஒரு முஸ்லீம், ஒரு ரேஷன் கார்டுல, ஒரு பாஸ்போர்ட்ல, ஒரு ஐடில அல்லது ஏதாவது ஒரு அங்கீகாரத்துல நம்ம பேரை ஒரு முஸ்லீமாவே பதிவு வச்சுக்கிறோம் ஒழிய, ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடிய நாம் எப்படி இருக்கணும்? தொழுகையாளியாக இருக்க வேண்டும். மேலான பெருமக்களே, அதைத்தான் அல்லாஹ் நபிகள் மூலம் இந்த ஷாபானை கண்ணியப்படுத்துங்கள். ஏன் இந்த ஷாபான் மாதத்தில் நான் இறங்குகிறேன் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகிறார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும். நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் என்ன செய்யுங்கள்? நன்மையின் பக்கம் முந்துங்கள், பாவ மன்னிப்பின் பக்கம் முந்தி தௌபா செய்யுங்கள். அப்படி நீங்க தௌபா செய்தால் நீங்கள் தான் முத்தகீன்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். மேலான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் துவங்கப்படுவதற்கு முன்னால் ஷாபானுடைய மாதத்தை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினான்னு சொன்னா, பெருமானார் வீட்டிலே இருக்க மாட்டாங்க. 11 மனைவிமார்கள் வாழ்ந்த நபிகள் நாயகம் ஷாபான் மாதத்தை நீங்கள் கணக்கிட்டால் இரவு முழுக்க பெருமானார் அந்த இரவை ஹயாத்தாக்குவார்கள். ஷாபான் மாதம் முழுக்க ஒரு நாள் நபிகள் நாயகம் வீட்டிலே உறங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானாரை பார்த்தார்கள். நபிகள் நாயகம் காணல. உடனே என்ன செய்யறாங்க? பின்னாடியே போறாங்க. பார்த்தா ஜன்னத்துல் பகீல நபிகள் நாயகம் கபர்வாளிகளுக்கு நின்று அங்கு அழுது அல்லாஹ்விடம் துஆ செய்து கொண்டிருக்கிறார். இது ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி. இந்த இடத்துல கவனிச்ச ஒரு விஷயத்தை நாம பதிவு பண்ணணும். பொதுவா இங்க யாசின் ஓதுறது பித்அத்து, மௌத்தாக்களுக்கு யாசின் ஓதுறது மார்க்கத்துல இல்லாதது, ரசூல் செய்யாதது, மர்ஹூம்களுக்கு துஆ கேட்பது கூடாது என்று ஒரு கூட்டம் தங்களை மேதாவிகளை போன்று நினைத்துக் கொண்டு சில விஷயங்களை இந்த உம்மத்திலே குழப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பட்சத்துல ரசூலுல்லாஹ் எதுக்கு ஜன்னத்துல் பகீக்கு போகணும்? ஷாபானுடைய மாசத்துல போவதற்கு காரணம் என்ன? மத்த மாசத்துல போயிருக்கலாமே. ஷாபான்ல போனதுக்கு காரணம் என்னன்னா, ஷாபானுடைய பிறை 15 அல்லாஹ் நரக விடுதலையில் எந்த அளவுக்கு விடுதலை ஆக்குவான் நரகவாதிகளை? கிலாப் என்று சொல்லக்கூடிய ஒரு கோத்திரத்தாத்தில் உள்ள அந்த ஆட்டுகளில் இருக்கக்கூடிய ரோமங்கள் அளவுக்கு, அந்த ரோமங்கள் அளவுக்கு அல்லாஹ் நரகவாதிகளை விடுதலை ஆக்குகிறான். அந்த இரவுல தான் அல்லாஹ் கலா கதிர முடிவு செய்கிறான். அப்படி இருக்கும் பட்சத்தில் ரசூலுல்லாஹ் விடுதலை ஆக்கக்கூடிய நாளில் அடங்கியிருக்கக்கூடிய மர்ஹூம்களுக்கு அல்லாஹ்விடத்தை தௌபா செஞ்சு எல்லாருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்குன்றார். அதனால அதை ஜன்னத்துல் பகீன்றோம். அப்படி யாராவது மௌத்தா போகணும்னு ஆசைப்பட்டீங்க, அடக்கம் ஆசைப்பட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஜன்னத்துல் பகீல போய் அடங்குவதற்கு ஆசைப்படுனாங்க. மேலான பெருமக்களே, போய் பார்க்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரசூலுல்லாஹ் நின்று அழுகுறாங்க. ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தை, ரசூலுல்லாஹ் அழுகு அழுகு தன் தாடி எல்லாம் நனைந்து போய்விட்டது. இன்னொரு படி அடுத்த வார்த்தை, ரசூலுல்லாஹ்வுடைய அழுகையின் கண்ணீர் அங்கு ஒரு வாக்காயை போன்ற தண்ணீர் ஓடக்கூடிய ஒரு சூழலை நான் பார்த்தேன் என்பதாக மிஷ்காத் போன்ற கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட வார்த்தையை தான் நம்மால் பேச முடிகிறது. அப்படி இருக்கும் பட்சத்துல இங்கு ஓடக்கூடாதுன்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன சாத்தியம் இருக்கு? எனவே ஷாபான் மாதம் வந்து விட்டால் பிறை 15 3 யாசின்கள் ஓதப்படுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. எந்த அடிப்படையில? முதல் யாசின் உங்களுடைய ஆயுளுக்காக, இரண்டாவது யாசின் உங்களுடைய உணவுக்காக, ரிசுக்குக்காக, மூன்றாவது யாசின் உங்களுடைய பலா முசீபத்திற்காக. ரொம்ப அதிக மேதாவிகள், எல்லாம் கரைத்து குடித்தவர்கள், அதுலலாம் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களை படைச்ச ரப்பு தான், அதைத்தான் நாங்களும் சொல்றோம். ஒரு ரப்பு தான் சொல்றான், உன் ரப்புடைய தூதர் முகமது தான் சொல்லுகிறார்கள் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்து, இந்த ஷாபான்ல தான் நான் இறங்குறேன் என்பதாக. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஷாபானுடைய பிறை 15ல வெளியில இருந்து நாள் வர வேணாம், சொந்த மகளால இருக்கிறவங்களே அந்த சபையில உட்கார்றது இல்லை. ஒரு 10 பேர் தான் உட்கார்றாங்க அந்த சபையில. ஏன் உங்களுக்கு எல்லாம் நீண்ட ஆயுள் வேண்டாமா? சொல்லுங்க. ஜும்மா தொழுது வீட்டுக்கு போறோம், இஸ்ராயல் வந்து வா போலான்னு நம்மளால என்ன செய்ய முடியும்? ஏதாவது செய்ய முடியுமா? நம்ம கையில ஏதாவது இருக்கா? அல்லது இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடிய கடைசி நொடி வரைக்கும் நமக்கு உணவு பற்றாக்குறையெல்லாம் வரணுமா இல்லையா? உணவு பற்றாக்குறை இல்லாம உணவுல பரக்கத்து வேணும்னா இந்த மாதத்துல நாம் கண்ணியப்படுத்துவது, யாசின்களை ஓதி அதன் மூலம் அல்லாஹ்விடத்துல ஹாஜத்துக்களை பெறுவது, அதே போல முசீபத்துக்கு பாதுகாப்பு பெறுவது. முசீபத்துனா என்னன்னு இந்த உம்மத்துக்கு இன்னும் தெரியாம இருக்கு. அதான் சொன்னாங்க மார்க்க அறிஞர்கள், வாரத்திற்கு ஒரு முறை நீங்க என்ன செய்யுங்க, மருத்துவமனைக்கு போயிட்டு வாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர்கள் நோய்களால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சிறுநீர் வராமல், மூச்சு விட முடியாமல், உடல் உள்ளுறுப்புகள் கெட்டு போய் எத்தனை நிகழ்வுகள். சாதாரண ஒரு மூச்சை நாம இழுத்து விடுறோம், அல்லாஹ் எந்த கோடியும் கேட்கல. ஒரு நொடி இழுத்து வெளியே விட்டதற்கு அவன் கேட்கிறான் லட்சக்கணக்கில் கோடி கணக்குல. அதையும் கட்டக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறோம்.
இப்படி எல்லா நியமத்துக்களையும் அல்லாஹ் தரக்கூடிய நிலையில் முசீபத்து வந்துடக்கூடாதுக்காக வேண்டிதான் ஷாபான் மாதத்தில் அல்லாஹு தஆலா பிரத்யேகமாக தன் அடியார்களுக்கு அவனே முன் வந்து நீண்ட ஆயுளை தருகிறேன், உங்களுக்கு உணவில பரக்கத்தை வழங்குகிறேன், உங்கள் முசீபத்தை விட்டு உங்களை தூரமாக்கிறேன் என்று சொன்னது பிறகு கூட இந்த உம்மத்திலே அதற்கான மரியாதை முக்கியத்துவம் இல்லையே. நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், ஆதாரம் இல்லாத விஷயத்துக்கு நீங்கள் பின்னால் ஓடினால் போய் சேரக்கூடிய இடம் நரகம்தான். உலமாக்கள் சொல்லக்கூடிய நசியத்துக்களை, உலமாக்கள் சொல்லக்கூடிய ஹதீசுகளை நீங்கள் அதை உண்மை என்று நம்பப்பட வேண்டும். சும்மா போறோம், ரோட்ல போறோம், குட்டியாந்து பயான் செய்ய முடியாது இல்ல. ஜும்மா என்பது சாதாரண ஒரு மேடை கிடையாது. இது அல்லாஹ்வுடைய அரிசிக்கு நேரா சம்பந்தப்பட்டது. நான் ஒரு குறிப்பை எழுதி எடுத்து வந்திருப்பேன், நான் இதைத்தான் பேசணும்னு. ஆனா அனுபவித்து சொல்லுகிறேன், சில விஷயங்கள் அல்லாஹ் உள்ளத்துல இதை நீ பேசு என்று உள்ளத்துல போட்ட எத்தனை தருணங்கள் தெரியுமா ஜும்மாக்களில். அப்படி என்றால் நான் என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும், இங்க பேசப்படக்கூடிய ஒவ்வொன்றும் உண்மையானது, ஆதாரமானது. ஆனா எல்லா ஜும்மாலும் எல்லா மாதத்துடைய சிறப்பை கேட்கிறோம், ஆனா எந்த சிறப்புக்கும் முக்கியத்துவம் தரதில்லை. மேலான பெருமக்களே, ஷாபான் அல்லாஹ் இறங்கக்கூடிய மாதம். அந்த மாதத்தை நாம் கண்ணியப்படுத்த மறந்து விட்டால் நாம் அல்லாஹுவை உதாசீனப்படுத்துகிறோம் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அல்லாஹ் ஷாபான் மாதத்துல 3 விஷயங்களை இந்த உம்மத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். அதாவது நீங்க உங்கள் ஆயுளுக்காக என்னிடத்துல மன்றாடுங்க, உங்களுடைய உணவுக்காக என்கிட்ட கையெழுந்துங்க, உங்களுடைய பலா முசீபத்துக்காக என்கிட்ட நீங்க துவா செய்யுங்க. இதை நீங்க உங்களுக்காக வேண்டி செய்தால் அந்த 3ஐயும் நான் நிறைவேற்றி தருகிறேன். இந்த உலகத்துல யாராவது ஒருத்தரை சொல்லுங்க, உங்க ஆயுளுக்கு நான் கேரண்டி. இல்ல இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, நீங்க மௌத்தா போறதுக்கு உங்க உணவுக்கு நான் கேரண்டி. இல்ல இந்த உலகத்துல யாரையாவது சொல்லுங்க, உங்களுக்கு கடுகு அளவு எல்லா அளவு கூட எந்த விபத்தும் வராமல் நான் இரவும் பகலுமா உங்களை பாதுகாப்பேன். இந்த 3க்கு உத்தரவாதத்தை மனிதர்களால் தர முடியுமா? அல்லாஹ்வை தவிர. அப்படிப்பட்ட நாள் தான் ஷாபானிலே ஒளிந்திருக்கிறது. அந்த 15ஆம் நாளுக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், ஷாபானுடைய முந்திய 15 நாட்களில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல் செய்யுங்கன்றாங்க. ஷாபானுடைய பிந்திய 15 நாட்கள் அப்படியே ஆற போடுங்க, ஓரளவுக்கு அமல்களை குறைங்க. ஏன் பின்னாடி ஃபர்லுடைய நோன்புகள் வருகிறது, ரமலான் வருகிறது. அதற்கு பயிற்சியாகத்தான் அல்லாஹ் ஷாபானை ரஜபுக்கு ரமலானுக்கும் நடுவில் வைத்திருக்கிறான். ஆரம்பத்தில் சொன்னதை போன்று ரஜப் முஸ்லிம்கள் விதைகள் தூவக்கூடிய மாதம், ஷாபான் தூவிய விதைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சக்கூடிய மாதம், ரமலான் நாம் செய்ய போகின்ற அறுவடைக்கான மாதம். இந்த 3ஐயும் தான் இந்த உம்மத்து மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஷாபானுடைய பிறை 15ல அல்லாஹ் எல்லா அமல்களையும் ஏற்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பாருங்க, 4 விதமான கட்டங்களில் அல்லாஹ் தன் அடியாருடைய துஆக்களை அங்கீகரிக்கிறான். முதல் விதமான கட்டம், ஒவ்வொரு நாளும் காலை மாலை மனிதருடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க, சுபுஹுடைய தொழுகையில தொழுதுட்டு துஆ கேட்கறதுல கொஞ்ச நேரம் தஸ்பீஹ்ல உட்காருவோம். அஸருடைய தொழுகையை தொழுது உடனே துஆ கேட்கறதுல கொஞ்ச நேரம் தஸ்பீஹ்ல உட்காருவோம். ரெண்டுத்துக்கு என்ன காரணம்? 2 தொழில் எதுக்கு தஸ்பீஹ் செய்ய வைக்கிறாங்கன்னா, ஹதீஸ்ல வருதுபடி காலை மாலை அமல்களை அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கப்படுகிறது. 4 விதமான துஆக்கள் ஒரு மனிதனுடைய ஆயுள கண்டிப்பாக அல்லாஹ் நடத்தியே காட்டுவான். 1, அவன் தொழுதாலும் அவன் தொழுகாவிட்டாலும் காலை மாலை அவன் செய்த நன்மை தீமை அல்லாஹ்விடத்துல பதிவு செய்யப்படும். அப்படி நன்மைகளை பதிவு செய்யப்படுகின்ற பொழுது சுபுஹ்ல இருந்து அஸ்ர் வரைக்கும் செய்யாமல், இரவுல இருந்து சுபு வரைக்கும் செஞ்சாமல சுபுல தஸ்பீஹ் செய்யும் போது மலக்குமார்கள் நன்மையில சுருட்டிட்டு போறாங்க அல்லாஹ்ட்ட. சுபுல இருந்து அஸ்ர் வரைக்கும் செய்யாமல அஸ்ர்ல தஸ்பீஹ் செய்யறதால தஸ்பீஹோடு அல்லாஹ்ட்ட சுருட்டிட்டு போறாங்க. நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, சுபுலையும் ஃபஜர்லையும் சலாம் கொடுத்த பிறகு எந்திரிச்சு போகிற பழக்கத்தை தயவு செய்து தவிர்த்துக்குங்க. காரணம் என்னன்னா, நீங்க வேலைக்காக வேகமாக செல்றீங்க, போறது உங்க வேலைக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய அமலையும் சேர்த்து கூட்டிட்டு போயிடுறீங்க. ஒரு 10 நிமிஷம் தியாகம் பண்ணி உட்கார்ந்து 33, 33, 34, 94 முறை அந்த தஸ்பியாத்துகளை செஞ்சுட்டு அப்புறம் போங்க. உங்க கழுத்தை யார் பிடிக்க போறா, கையை கட்டி கலர் யார் கட்டி போட போறா? அப்படி ஏதாவது கட்டி போடுறாங்க பள்ளிவாசல்கள்ல? எதற்காக விரண்டு ஓடப்படுகிறோம்? காலை மாலை இந்த உம்மத்துக்கு நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கப்படக்கூடிய நேரம். நீங்க கவனிச்சீங்க, நீங்க செய்யற அமல காலை மாலை அல்லாஹ்ட்ட கொண்டு ஒப்படைப்பாங்க. உமர் ரலியல்லாஹு அவங்க பதவி ஏற்கும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், உமரே நீங்க ஜனாதிபதியாக பதவி ஏற்க போகிறீர்கள், அப்படி இருக்கும் பட்சத்துல பகல் நேரங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய நீதத்தை நீதமாக நிலைநாட்டுங்கள், இரவுல உங்க ரப்புக்கு செய்ய வேண்டிய நீதத்தை நீதமாக நிலைநாட்டுங்கள்.
நீங்க பகல்ல நான் அடியார்களுக்கு தீர்ப்பு வழங்குற, நீதித்துறையில நான் நீதிபதியா இருக்கிறேன், அதனால இரவுல என்னால சரியான அல்லாவுக்கு நீதம் செலுத்த முடியல, இரவுல கோட்டை விட்டுறாதீங்க. இரவுல அல்லாவுக்கு நல்ல முறையில வணங்கி தொழுது பகல்ல அடியார் விஷயத்துல கோட்டை விட்டுறாதீங்க. பகல் விஷயங்களையும் இரவு விஷயங்களையும் நீங்கள் நீதமாக இருங்கள். காரணம் சுபஹுலையும் அசர்லையும் நன்மைகள் சுருட்டப்படுது. நீங்க எத்தனை ஹதீஸ்ல கேட்டிருப்பீங்க, ஃபஜ்ருடைய தொழுக அசருடைய தொழுக கண்டிப்பா தொழுகிறதுன்னு சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்போம்லவா? அந்த தொழுகைகள் எல்லாம் முக்கியமான தொழுகைகள். பெருமக்கள் இரண்டாவது அல்லாஹ் சொல்லுகிறான், ஒவ்வொரு வாரமும் மனிதர்களுடைய அமல் அல்லாஹ்விடத்துல உயர்த்தப்படுகிறது. ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாஹ் சொல்லுகிறார். எப்படிப்பட்ட நிலையிலே? திங்கட்கிழமை ரசூல் பிறந்ததினால், வியாழக்கிழமை அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தர்பார் இடத்திலே நன்மைகளை எட்டி வைப்பதினால், இந்த 2 நாளில் ஒவ்வொரு வாரத்துக்கான நன்மைகள் அல்லாஹ்ட்ட கொண்டு போய் ஒப்படைக்கப்படுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கப்படுகின்ற பொழுது, ஒவ்வொரு வாரத்தும் நன்மை ஒப்படைக்கப்படுகின்ற பொழுது, போன வாரத்து இந்த வாரத்து வரைக்கும் என்னென்ன நன்மை செஞ்சோம், என்னென்ன தீமை செஞ்சோம், அதை ஒப்படைக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாருக்கு அந்த நன்மைகள் போகுமா? நீங்க உலகத்துல எந்த மூல முடுக்குல இருந்தாலும் ரசூலுடைய தர்பாருக்கு போகுமா? இத்தனை நன்மைகள் உங்கள் அடியார்கள் செய்தார்கள். ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு வருவாங்க. உங்களுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் இவ்வளவு தீமை செய்திருக்கிறார்கள், அதை பார்த்து ரசூலுல்லாஹ் வேதனைப்படுவாங்களாம். இஸ்திக்ஃபார் அல்லாஹ்வுக்கு தௌபா செய்வாங்களாம். சில பேர் சொல்றாங்கல்ல, ரசூல் ஜியாரத்து தான் கிடையாது, ரசூல் போயிட்டாங்க, அவங்க திரும்ப வர மாட்டாங்க, அவங்க அல்லாஹ் மௌத்தாக்கிட்டான், அவங்க மண்ணுல உயிரோட தான் வாழல இந்த ஹதீஸ்லாம் எப்படி உண்மையா இருக்கு? நம்ம கவனிக்கணும் அல்லவா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் செய்யக்கூடிய அமல் என் சமூகத்திற்கு வந்துதான் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு செல்கிறது. இங்க நான் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாதான் அல்லாஹ் உங்க நன்மை ஏத்துவான். இங்க நான் உங்களுக்கு தான் இஸ்திக்ஃபார் செய்தாதான் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் என்றார் பெருமானார் குறிப்பிட்டார்கள். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுகிறான், வருடத்திலே ஒரு மாதம் கண்டிப்பாக இருக்கிறது, அந்த மாதத்தில் தான் அல்லாஹ் 11 மாதம் நன்மை ஏற்றுப்பான். உங்களுக்கு விளங்கும்படி சொல்வதா இருந்தா, போன ரமலான் கபூல் ஆகுறது இந்த ஷாபானுடைய மாதத்துல தான். போன ரமலான் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? தியாகம் செஞ்சிருப்போம், பகல் முழுக்க இரவு முழுக்க. அந்த அத்தனை அமல்களும், போன ஆண்டின் செய்த அத்தனை அமல்களும் வருடத்துல ஷாபான் அல்லாஹ் அதை கபூலியத்து செய்யறான், ஹதீஸ்ல பார்க்க முடியுது. அப்போ வருடத்துல ஒரு மாதம், அதுதான் ஷாபான். அந்த ஷாபான் மாதத்திலே அமல்கள் ஏற்கப்படக்கூடிய நேரங்களிலே காலங்களிலே நாம் தொழுகையின் பக்கம் வராமல், அல்லாஹ்விடத்துல மன்றாடி துவா செய்யாமல், அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யாமல், சும்மா ஒரு ஊர்காய போல பள்ளிவாசலை மஹல்லால நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா போன வருஷம் அமல் அல்லாஹ்ட்ட ஏற்கப்படுவதும் சந்தேகம் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஆயிலே ஒரு முறையாவது உங்களுடைய துவா, உங்களுடைய அமல் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். இந்த 4 விதமான கட்டமைப்பில் ஒரு மூமினுடைய துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்யாமல் அவன் ரூஹை இந்த உலகத்தில் அல்லாஹ் எடுப்பதே கிடையாது. மனதில் நல்ல பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். சுபஹு அசர், அதே போல வாரத்தை திங்கட்கிழமை வியாழக்கிழமை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, திங்கட்கிழமை வியாழக்கிழமையும் அதிகம் நல்ல ஸலவாத்து ஓதுங்க, அது என் சமூகத்துல எடுத்து காட்டப்படும். நீங்க எந்த அளவுக்கு ஓதுறீங்களோ அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ரவுலால அல்லாஹ் உங்களை நிற்க வைப்பான். பெருமக்களே, இந்த 4 விதமான கட்டமைப்பில் முஸ்லிம்கள் தங்கள் அமல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் சொல்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஷாபானுடைய மாதத்துல இறங்குகிறான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறார்கள். ஷாபான் என்ற அந்த வார்த்தையில நீங்கள் கவனிச்சு பாத்தீங்கன்னா 5 விதமான எழுத்துக்கள் இருக்கு. 1வது எழுத்து ஷீன். இந்த ஷீன் எதை குறிக்கிற? இந்த உம்மத்திற்கு மேன்மையை குறிக்கிறது அல்லாஹ் சொல்லுகிறார். 2வது ஐன், இந்த ஐன் என்பது உயர்வு தன்மையை குறிக்கிறது. 3வது பா, இது நற்செயலை பெற்றுக் கொள்ளக்கூடிய விதமாக குறிக்கிறது. 4வது அலிஃப், இது பட்டியலை குறிக்கிறது. 5வதாக இருக்கக்கூடிய நூன் உங்களுக்கு ஒளியை உண்டாக்கி தருகிறது. ஷாபான் என்ற அரபி வார்த்தை 5 எழுத்துக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு மகத்துவத்தை அல்லாஹ் பிரிச்சு ஷாபானின் முழுமையாக 5 கால தொழுகைகளோடு, குர்ஆன் திலாவத்தோடு, தஸ்பீஹ் திக்ருகளோடு, தான தர்மங்களோடு பியூர் முஸ்லிமா நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா இந்த ஷாபானுடைய 5 விதமான மகத்துவம் உங்களுக்கு அடையும் என்பதாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி காமிக்கிறார்கள். மேலான பெருமக்களே, இந்த உம்மத்திலே பெரிய ஒரு கைசது என்னன்னா, ரஜபிலையும் அவங்க விழிப்புணர்வா இருக்கிறது இல்ல, ஷாபான்லயும் விழிப்புணர்வா இருக்கிறது இல்ல, ஒரு படி மேல ரமலான்லயும் அப்படிதான் இருக்கிறாங்க. எத்தனை குடும்பங்கள்ல தந்தை தாய் எல்லாரும் எந்திரிச்சு சஹர் செய்யறாங்க. இந்த வாலிபலா இருக்கிறது, முரட்டு சிங்களா இருக்கிறவங்க மட்டும் அந்த சஹர் செய்யறது என்ன ஒரு பிரச்சனை தெரியல, நோம்பும் வைக்கிறது இல்ல.
சகர் எழுந்திரிச்சு நோன்பு செய்யறதில்ல, அந்த ரமலான்ல ஃபர்லு தொழுகைக்கு முக்கியத்துவம் தரதில்லை. குரான் ஹாஃபிஸா சிரமப்பட்டு மனநம் செஞ்சு ஒரு 1.5 ஜுஸ் ஓதுவார். நமக்கு தான் குரான் பார்த்து ஓதுவார், அல்லாஹ் நசீபாக்குவான். சரி ஓதுறதையாவது கேட்போமே, அந்த நசீபுக்கும் உண்டாக்கிக்கிறது இல்ல. இப்படி எதுவுமே எந்த அமலுமே செய்யாம ஒரு மண்டபத்துல போய், ஒரு மவுத்தூட்ல போய், இல்ல எங்கேயாவது பெரிய கவர்மெண்டினுடைய அலுவலகங்களை போய் நின்றுகிட்டு நாங்க முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்றீங்கல்ல, என்ன பெருமை இருக்கு? என்ன பெருமை இருக்கு? ஒரு பெருமையும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா எப்ப உள்ளத்துல வந்துருச்சோ அடுத்து நீங்க செய்ய வேண்டிய முதல் கடமை தொழுகை தானே, அமல் தானே. அபூபக்கர் உமருக்கு சொன்னதை தானே அல்லாஹ் இந்த உம்மத்துக்கும் சொல்லுகிறான். குடும்பம் 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 சொல்லி நீங்க துனியாவிலே கடந்தீங்கன்னா உங்களுடைய மன்னரை யார் செழிப்பாக்குறது? உங்களுடைய மன்னரைக்கு யார் வெளிச்சத்தை கொண்டு வர்றது? ஒரு காலம் யோசித்து பாருங்க. நம்மளை சுத்தி எத்தனை விபத்து நடக்குது, நம்மளை சுத்தி எத்தனை மௌத்து நிகழுது, நம்மளை சுத்தி எத்தனை பேர் நம்மளை விட்டு மறுமைக்கு மன்னரைக்கும் போயிடுறாங்க. ஏன் அந்த நிலை நமக்கு வராது? ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? மேலான பெருமக்களே, அல்லாஹ் எப்படி வேண்டுமானாலும் நம் நிலைமைகளை மாற்றுவான். அப்படி மாற்றக்கூடிய மாதம் தான் இந்த ஷஅபான் மாதம் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லுவார்கள், ஹஜ்ரத் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு நபி. அவர்கள் தினந்தோறும் அமல் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் செய்யக்கூடிய இந்த அமலை மலக்குமார்களே பொறாமைப்படுகின்ற அளவுக்கு இருக்கும். ஒரு கட்டத்துல மலக்குல் மௌத் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் செய்யக்கூடிய அமல் எங்களுக்கு பிரியத்தை தந்து விட்டது, எனவே நீ ஒரு உதவி செய்யணும் யா அல்லாஹ். மலக்குல் மௌத் கேட்கிறாங்க, இஸ்ராயில் என்ன உதவி? எப்படியாவது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமோட எனக்கு ஒரு தொடர்பு உண்டாக்கித்தா. உங்க இறைநேசர் அவரோட தொடர்பு வச்சுன்னு ஆசைப்படுறீங்க, தாராளமா தொடர்பு வச்சீங்க. மனித தோற்றத்திலே போனார்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமோடு பழகினார்கள். காலப்போக்கில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் புரிந்து கொண்டார்கள், இவர் மனிதர் அல்ல, இவர் ஒரு மலக்கு. மலக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்க, விளங்கிட்டாங்க. அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க மலக்குன்றது தெரிஞ்சிருச்சு, ஆனா எந்த மலக்குன்னு தெரியல, நீங்களே சொல்லிடுங்க. அவர் சொல்றார், நான் மலக்குல் மௌத், உயிரை வாங்கக்கூடிய இஸ்ராயில். சரி, என்னோட எதுக்கு வந்தீங்க? அப்ப அந்த மலக்குல் மௌத் சொல்லுகிறார், உங்களுடைய அமல்களை பார்த்து எனக்கு பொறாமை வந்து விட்டது. பொதுவா மலக்குமார்கள் நாங்க தான் அல்லாஹ் நிறைய நன்மை செய்வோம், ஒரு நபியா இவ்வளவு நன்மை செய்றீங்களே. அப்படி கேட்கின்ற பொழுது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பழக துவங்கினார்கள். இதுல நாம விளங்க விஷயம் என்னன்னா, வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பா அதை பயன்படுத்திக்கணும். ஒரு மலக்குல் மௌத் இறங்கி நபி இடத்துல பழக வர்றாங்கன்னு எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க, மலக்குல் மௌத் அவர்களே, எனக்கு ஒரு ஹாஜத், ஒரு தேவை இருக்கு, நீங்க நிறைவேற்றி தருவீங்களா? என்ன தேவை? அப்ப சொன்னாங்க இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், எனக்கு மௌத்தா போகணும்னு ஆசையா இருக்கு. நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், எத்தனையோ பயான்கள்ல எத்தனையோ விஷயங்கள் மக்களுக்கு நசீத் பண்ணிக்கிறேன். உயிரை வாங்கும் பொழுது அல்லாஹ் கடுமையா வாங்குவானாமே, அது ஒரு வாட்டி நான் சுமைக்கணும்னு ஆசைப்படுறேன் என்று மலக்குல் மௌத்ல சொல்லும் பொழுது, அதுக்கு அதிகாரம் என்கிட்ட இல்லையே, நான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்தார். அனுமதி கொடுத்ததற்கு பின்னால் கால் கட்டவரிலிருந்து இருந்து ரூஹ் எடுக்கப்பட்டது. அந்த அனுமதி கொடுப்பதற்கு முன்னால் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க, ஒரு நிபந்தனை, என்ன மௌத்தாக்கணும், உடனே என்ன உயிராவும் ஆக்கணும்னா. ரொம்ப ஒரு மோசமான ஒரு உதவியாச்சு இல்ல, இந்த மாதிரி உலகத்துல யாருக்கும் தந்தது இல்ல. அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான். மலக்குல் மௌத் ரூஹை எடுத்தாங்க, ரூஹை எடுத்து அடுத்த கணம் ரூஹை உள்ள கொடுத்துட்டாங்க. அப்போ இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் கேட்கறாங்க, எதுக்காக இந்த மாதிரி நீங்க கேட்டீங்க? இல்ல மவுத்து எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க கேட்டேன். இத்ரீஸ் தான் கேட்கறாங்க, ஆமா உண்மையில மவுத்து ரூஹு போகும்போது எப்படி இருக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். நானும் நிறைய பேருக்கு ரூஹை பிடிக்கிறேன், யார்ட்டையும் பேட்டி கேட்டது இல்ல, உங்கள்கிட்ட நான் பழகுனால கேட்கிறேன். இப்ப இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள், ஒரு முழு ஆட்டை அல்லது ஒரு முழு மாட்டை அல்லது ஒரு ஒட்டகத்தை நிற்க வைத்து உரித்தால் எப்படி அந்த ஆட்டு மாடு ஒட்டகத்திற்கு வலிக்குமோ அதை விட மோசமாக இருந்தது. மலக்குல் மௌத் சொல்றாங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? நான் இது வரைக்கும் ரூஹ பிடுங்கி போட்டதுல உங்க ரூஹ தான் நான் ரொம்ப இலகுவா பிடுங்கி இருக்கிறேன், ஆனா இந்த இலகுத்தை நீங்க இப்படி சொல்றீங்களே. கொஞ்ச நாள் போச்சு, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் பழகுனார். அடுத்த ஒரு தேவையை முன்வைத்தார்கள் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் நரகத்தை படைச்சிருக்கிறான்னு சொல்றான்ல, அந்த நரகத்தை ஒரு வாட்டி காமிக்க முடியுமா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் போது மலக்குல் மௌத் சொன்னாங்க, அதுவும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். அனுமதி வாங்கினார்கள். மலக்குல் மௌத் கூட்டிட்டு போய் நரகத்தை சுத்தி காமிச்சு கொண்டாந்து கீழே விட்டுட்டாங்க. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. மூணாவதாக கேட்டார்கள், இன்னொரு தேவை அதோட முடிஞ்சிருச்சுன்னாங்க. என்னன்னாங்க, அல்லாஹ் படைச்சிருக்கிற சொர்க்கத்தை ஒரு வாட்டி நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். சொர்க்கத்தை கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. கூட்டிட்டு காமிச்சதுக்கு பின்னால மலக்குல் மௌத் வெளியே நிக்கிறாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் உள்ள நிக்கிறாங்க. வாங்க போல டைம் ஆயிடுச்சு, வர முடியாது போங்கன்ட்டாங்க. வாங்க போனா டைம் ஆயிடுச்சு, வர முடியாது போங்க. ஏன் வர முடியாது? காரணம் கேட்கும்போது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத்,
அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்தே தீர வேண்டும். என்ன நீங்க ஒரு வாட்டி மௌத்தாக்கிட்டீங்க, மௌத்தி அப்படின்னு நான் சுவைச்சிட்டேன், என்ன உயிராக்கிட்டீங்க, அந்த சாப்டர் க்ளோஸ். இரண்டாவது, நரகத்தை கடந்து போனால்தான் நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியும். அந்த நரகத்தையும் சுத்தி காமிச்சிட்டீங்க, நரகத்துக்குள்ள போய் எல்லாவற்றையும் பார்த்துட்டு வெளியே வந்துட்ட. மூணாவது, சொர்க்கம் போனவர்கள் மீண்டும் சொர்க்கத்தை விட்டு வெளியே வரமாட்டார்கள். அல்லாஹ்வா நாடுனாத்தா தூக்கி வெளியே போடுவான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போட்ட மாதிரி. எனவே நான் வர முடியாது. அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ் சொன்னான் அவரை அப்படியே விட்டு விடுங்கள், அவர் அங்கேயே நிரந்தரமாக சந்தோஷமாக வாழட்டும், அவருக்கு அந்த சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை நாம் தருவோம் என்பதாக குர்ஆன் அல்லாஹ் ஆயத்துல பேசுறான். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுது அதை ஒரு மூமின் பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக சுவனத்திற்குள் நம்மால் உலக உயிரோடு, இந்த உலகத்துல அப்படியே ஹயாத்தா அந்த உணர்வோடு ஒரு சிந்தனையோடு உலகத்துல ஒரு மனிதனோடு வாழ்றோமோ அதே ஹயாத்து உணர்வோடு சிந்தனையோடு இன்றைக்கு வரைக்கும் சுவனத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் மனித உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் எதையும் புரட்டி போடக்கூடியவன். மேலான பெருமக்களே, அப்படிப்பட்ட ஒரு ஷாபான் மாதம் தான் இன்றைக்கு நம்மிடத்துல வந்திருக்கு. இன்னைக்கு ஒரு கேள்வி எழுப்பினா கூட பதில் வருமானு தெரியல. ஷாபான் பிற பிறந்துருச்சா பிறகு கேட்டா கூட கொஞ்சம் தலையை சொரிய ஆரம்பிக்கும். ஷாபான் பிற நேற்று பிறந்துருச்சு, அதுல குழப்பமும் சேர்ந்து பிறந்திருக்கு. ஏதோ ஆந்திரால பார்த்த பிறைய டவுன் காஜி இங்க அறிவிச்சுட்டாரு, அது கூடாது ஒரு புது பீதி உண்டாயிட்டு இருக்கு வாட்ஸ்அப்ல. நாம அங்கெல்லாம் போக வேணாம். டவுன் காஜி எப்ப நமக்கு சொல்லிட்டாரோ சாப்டர் க்ளோஸ். அதனால்தான் அவரு டவுன் காஜியா வச்சிருக்கு, எதையும் பார்க்காம சொல்ல போறது கிடையாது. இன்னைக்கு ஷாபான் பிறை 1. முடிந்த வரை தொழுகையாளிகளாக இருந்தால் தொழுகை இன்னும் கடைபிடியுங்கள். நஃபில் வணக்கங்களை அதிகம் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் பேசக்கூடிய நானும் கேட்கக்கூடிய நீங்களும் இன்றையிலிருந்து இந்த ஒரு மாதம் முழுக்க 2 ரக்காயத், ஒரு நாளைக்கு 2 ரக்காயத் சொல்ல முடியாதா? எவ்வளவு நேரம் செல்போன் நோண்டுறோம். ஒரு 2 ரக்காயத், ஒரு 2 நஃபில் நாம தொழுது இந்த மாதம் முழுக்க உபரியான வணக்கங்களை செய்து வந்தால் நாம் இதுவரை என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பேசினோமோ கேட்டோமோ அத்தனை பலன்களையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. எனவே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அடைந்து கொள்ளக்கூடிய சமுதாயமாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. எதிர்வரக்கூடிய ரமலானை அல்லாஹ் நம்மை ஹயாத்தோடு அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக. இந்த மஹல்லாவில் உள்ள எல்லா ஆண்களையும் அல்லாஹ் தஆலா தொழுகையாளிகளாக மாற்றுவானாக. ஆமீன். வ ஆஃபிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.